அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு, எந்த கிரகங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைய சூழல்ல காரகத்தின் அடிப்படையில எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. கண்டிப்பா படிப்புன்றது எல்லோருமே முக்கியமாக கருதக்கூடிய நிலையில இருக்கு. ஸோ அப்படி மனிதர்கள் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு கிரகம் மட்டுமே எஜுகேஷனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கு. அது எந்த கிரகம்னா, உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல 4ஆம் இடத்ததிபதி தான் ஓரளவுக்கு அந்த டிகிரி முடிக்கக்கூடிய ஹையர் ஸ்டடீஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்க என்னதான் நல்லா படிக்கணும், நல்ல வித்தைகள்ல வல்லவரா இருக்கணும்னு நினைச்சா கூட ஜாதக ரீதியில 4ஆம் இடம் வலுவற்றால் மட்டும்தான் 4ஆம் இடத்ததிபதியினுடைய நிலையை பொறுத்துதான் உங்களுடைய கல்வி வளமானது தீர்மானிக்கப்படும். அந்த அமைப்புகள்ல நிறைய ஜாதகர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் அப்ராட்ல பண்ணணுன்ற ஆசை அதிகமா இருக்கு. ஸோ அதற்கான விதிகள் என்ன, எப்படி கிரகங்கள் இருக்கும்பொழுது ஒரு ஜாதகர் பூர்வீகத்திலிருந்து வெகு தொலைவில் கடல் கடந்து சென்று படிப்பை முடிப்பார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு ஜாதகரை போல இன்னொரு ஜாதகர் பிறக்க போறதில்லை, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு ஜாதகரை போல இன்னொரு ஜாதகர் பிறக்க போறதில்லை என்பதை. எப்படி என்றால், கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். ஆனால் அவயோக மகாதிசையிலே பயணப்படும் பொழுது கடும் யூகம் கடும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் இருக்கும் ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலே ஜாதகர்களுக்கு உருவாகும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் யோக மகாதிசையிலே பயணப்படும் பொழுது சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதிசையிலே பயணப்படும் பொழுது அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியப்படுத்த முடியும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். இப்போ அப்ராட்ல போயிட்டு ஒரு அளவுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். இப்போ நிறைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய, அதுபோல பெண்களும் சரி, நிறைய நபர்களுக்கு ஒரு +2 ஆஃப்டர் +2க்கு அப்புறம் அல்லது ஒரு பேசிக் டிகிரி இங்கே முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அப்ராட்ல ஏதோ ஒன்று பண்ணிடணும், அப்ராட்ல பண்ணிட்டு பிறகு அங்கேயே வேலை செய்யக்கூடிய நிலை வேணும்ன்றது நிறைய சந்தேகமா இருக்கு. ரெகுலர் சந்தேகங்களின் அடிப்படையில் தான் வீடியோவை பண்றோம். அப்ப வித்தைகளை ஒரு ஜாதகருக்கு குறிக்கக்கூடிய பாவகத்தை 4ஆம் இடமா சொல்லிட்டோம். அதுபோல காரகத்தின் அடிப்படையில வித்தைகளை சொல்லக்கூடியவர் புதன் பகவான். ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமா ஒரு பாவத்துல பலன் கிடைக்கணும் ஜாதகருக்கு அப்படின்னா 3 முக்கிய விஷயங்களை பார்ப்போம். அந்த வகைகள்ல உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல 4ஆம் இடம் எப்படி இருக்கு, 4ஆம் இடத்ததிபதி எப்படி இருக்கிறார், இந்த 4ஆம் இடத்ததிபதிக்கு பிறகு காரக கிரகமான புதன், இந்த 3 நிலைகள் தான் ஒரு மனிதனுடைய படிப்பை பற்றி பார்ப்போம். அந்த படிப்பிற்கு காரகரான புதன் பகவான் 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் வீட்டின் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 4ஆம் வீட்டின் நிலை, இந்த 3 நிலைகளும் வலுவாக இருக்கும்போது ஒரு மனிதர் ஹையர் ஸ்டடீஸ் படிப்பார், நல்ல முறையில எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுவார், தடையற்ற கல்விகளை படிப்பார். அதுபோல் 4ஆம் இடத்துல இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் கண்டிப்பா தடைகளுடன் கல்வியை பயிலக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ அந்த அமைப்புகள்ல இதுதான் ஒரு ஜாதகர் கல்வி கிடைக்கக்கூடிய நிலை. 4ஆம் இடம், 4ஆம் வீட்டின் அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய காரகமான கல்வி காரகரான புதன், இவர் எப்படி இருக்கிறார், 3 கிரகமும் நல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மிகப்பெரிய படிப்பு, படிப்பிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நிலை, வித்தைகளை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதுல 2 கிரகங்கள் 2 படிநிலைகள் வலுக்கும் பொழுது ஜாதகர் ஆவரேஜான ஒரு படிப்புகள் இருக்கும். ஒரு கிரகம் வலுக்கும் பொழுது இருக்கும். 3 கிரகமே வலு குறையும் பொழுது ஜாதகருக்கு கல்வி இல்லாத சூழல் ஏற்படும். அல்லது 4ஆம் இடத்திலே இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது தசாபுத்தியில தடைகள் இருக்கு. இதெல்லாம் கல்வியினுடைய நிலைகள். ஆனா வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாட்டுக்கு நம்ம ஆதிபத்திய கிரகமாக 2 பாவங்களை கொடுக்கிறோம். 8, 12ஆம் இடங்கள் வெளிநாடு வாழ்க்கை, அதாவது வெளிநாட்டு வாழ்க்கைன்றது இன்றைய காலகட்டங்கள்ல வெளிநாடு தொலைதூரம் சென்று ஜீவனம் செய்வது அல்லது வேலை செய்வது, எதற்காக வெளிநாடு போவதை ஓரளவுக்கு கௌரவ பின்னணியாக பார்க்கிறோம். ஆனால் ஜோதிடம் என்ன வரையறுக்குதுன்னா, அது ஜாதகருடைய மறைவு வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடியது. எங்கு பிறந்தாரோ பிறந்த பூர்வீகத்திலே தொலைவில் வாழ்வதை மறைவு வாழ்க்கையாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த மறைவு வாழ்க்கை என்பது சில பேருக்கு அதிக ஆதாயமா அமைஞ்சிடும். பெரிய பணம் பண்ணக்கூடிய சூழல், வெளிநாடுகள்ல சென்று அந்த பணம் பண்ணி அங்கேயே கௌரவ பெயர் புகழோடு சொந்த வீடு வாகனங்களோடு வாழ்றது ஒரு படிநிலை. அல்லது தற்சமயம் ஒரு 10 வருடங்கள் 5 வருடங்கள் சென்று கடுமையாக உழைத்து சிறிதளவு திரவியங்களை, அதாவது சிறிதளவு பொருளாதாரத்தை பெற்று சொந்த ஊர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இப்போ இந்த வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்கிறதும் சரி, இந்த வெளிநாடு கல்விகளை குறிப்பதும் சரி,
4ஆம் இடத்துல வெளிநாட்டுல வீடோடு வாழணும் அல்லது கல்வி இருக்கணும்ன்ற அமைவுக்கு 4ஆம் இடத்த அதிபதி 8, 12ஆம் இடங்களோட வலுவா தொடர்பு கொள்ளணும். இதுல என்ன வலுவா தொடர்பு கொள்ளணும்? நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் தான், உங்களோட சுயஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி யார், அந்த இடத்ததிபதியோட 8, 12ஆம் இடங்கள் சம்பந்தம் இருக்கணும். எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கலாம்? 4ஆம் இடத்தோட இணைஞ்சு இருக்கலாம், அல்லது 4ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது 4ஆம் இடத்ததிபதியை பார்த்த நிலையில இருக்கலாம். இந்நிலையில் இருக்கும் பொழுது எப்பொழுது 8, 12ஆம் இடம் தொடர்பு கொண்ட தசா வருதோ அந்த நிலையில நீங்க கண்டிப்பா எஜுகேஷன் வெளிநாட்டுல தான் படிப்பீங்க. அந்த 8, 12ஆம் இடத்ததிபதியினுடைய தசையில வெளிநாட்டுல கௌரவமாக படிப்பீர்களா அல்லது கடன் பிரச்சனைகளோட படிப்பீங்களா அப்படின்றது அந்த கிரகத்தினுடைய வலு. எப்பொழுதுமே கிரகம் எப்படி வலுவா இருக்கணும்னா 4ஆம் இடத்திற்கு ஃபேவரான திசை நடக்கணும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம், அவயோகர திசைன்னா எப்படி சொல்லுவோம்? சூரிய திசையில சனி புத்தியை சொல்லுவோம், சந்திர திசையில சனி புத்தியை சொல்லுவோம், செவ்வாய் திசையில புதன் புத்தியை சொல்லுவோம். இது போன்ற ஒரு கிரகங்களுக்கு மற்றொரு காரக கிரகம் முரண்பட்டு தசை நடக்கக்கூடாது. அப்படி நடந்துருச்சு, அந்த கிரகம் 4, 8, 12ஓட தொடர்பு கொண்டுச்சுன்னா ஸ்ட்ரகிளோட படிப்பீங்க. உங்களோட எஜுகேஷன் வெளிநாடுகள்ல நிறைய சிரமத்தோட இருக்கும். ஆனால் அந்த 4, 8, 12ஆம் அதிபதிகள் சுப நிலையில் தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சுபநிலைகள்னா எப்படி நம்ம வரையறுக்கிறோம்? ஒளியின் அடிப்படையில நம்ம வரையறுக்கிறோம். அந்த ஒளியின் அடிப்படையில 8, 12ஆம் அதிபதிகள் இயல்பாகவே அவயோகர் என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள். அவர்கள் எப்பொழுது வலுப்பெறுகிறார்கள்? ஸ்தான பலத்தோட வலுப்பெற்று நன்மை செய்கிறார்னா உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல அந்த கிரகம் இருளாக இருக்கும் பொழுது ஒளி கிரகத்தோட தொடர்பு கொள்ளணும், ஒளி கிரகமா இருக்கும் பொழுது இருள் கிரகத்தோட தொடர்பு கொள்ளணும். இதுதான் விதி. ரொம்ப கன்ஃபியூஸ் வேண்டாம். உங்களுடைய ஜாதகங்கள்ல 8, 12ஆம் அதிபதி முழு ஒளி கிரகமா இருந்தா இருள் கிரக தொடர்பு, இருள் கிரகமா இருந்தா ஒளி கிரக தொடர்பு, நியூட்ரலா இருக்கும்போது வெற்றி. அப்ப இந்த 4ஆம் இடத்ததிபதி 8, 12ஓடு தொடர்பு கொண்டு அந்த தசாபுத்தி வரும்பொழுது கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய பாகியமும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அந்த லாபகரமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்றும். ஸோ அப்ப இதுதான் வெளிநாடு சென்று படிப்பதற்கான விதி கூட. எவர்களுடைய ஜாதகத்துல ஒத்து வருதோ அவர் கண்டிப்பாக வெளிநாடு படிப்பை செய்ய அங்கு சென்று படித்து பிற்பகுதியில் அடுத்தடுத்து சரராசிகள் மறைவு பாவ திசை வரும்பொழுது அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய நிலைகளும் ஏற்படும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.